தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கோவை மாவட்டம் சோமையம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜ் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், என்ன காரணத்திற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். விக்னேஷ், அதாவது கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சோமையம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவராக ரங்கராஜ் 2020 ஜனவரி மாதம் முதல் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில 2021-2022 அந்த ஓராண்டில் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்குமார் என்பவர் பொதுநல வழக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஊராட்சிக்கு சொந்தமான நிதியை அவர் தவறுதலாக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்திடம் அவர் முறையான நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடி அவர் ஒரு பொதுநல வழக்கை தொடுத்ததன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வந்த ரங்கராஜ் அந்த புகார் தொடர்பானவற்றை அவர் நிரூபிக்க முடியாத காரணத்திற்கு தற்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஆனந்த்குமார் தொடர்ச்சியாக அந்த புகார்களை தெரிவித்திருந்திருக்கிறார். குறிப்பாக சுகாதார பணிகள் மற்றும் குப்பை அகற்றும் வகையில் விதிமுறைகளை மீறி செலவினம் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல கொரோனா காலகட்டத்தில் சுகாதார பொருட்கள் மற்றும் பிளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்ததில் விதிமுறைகளை மீறி செலவினம் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல குடிநீர் குழாய் பராமரிப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தற்போது இந்த நடவடிக்கை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அவர்களால் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜ் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விக்னேஷ், பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.